Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாம்பியன் டிராஃபி, அதாவது ஐசிசி நடக்கிற சாம்பியன் டிராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ட்ரை சீரிஸ் மாதிரி வந்து மேட்சஸ் பிளே பண்ணியிருந்தாங்க. சேம் பாகிஸ்தான்ல வந்து மேட்சஸ் வந்து இதுக்கு மேலே வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல நியூசிலாந்து வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடிச்சு நவுத்திட்டாங்கன்னு சொல்லணும். பாகிஸ்தான் லாஸ் ஆயிட்டாங்க. இப்போ இந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்சும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்துருவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. வெளியே பொறுத்த வரைக்கும் கராச்சியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. நேஷனல் ஸ்டேடியம் கராச்சி. ஸோ இந்த கராச்சியோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கராச்சியோட பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்க ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்கர் தான் சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வெனுவா பொறுத்த வரைக்கும். ஆனா இதுல இப்ப ரீசனா நடந்த மேட்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. விக்கெட்ஸ் அதிகபட்ச விக்கெட்ஸ் எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. அதுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 280 இருந்து 320 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது பேட்ஸ்மேன் ஒரு 250 இருந்து ஒரு 300 சம்திங் ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துறாங்க. அதுல விக்கெட்ஸ் அதிகபட்ச விக்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா சப்போர்ட்டிங் எதுவும் இல்ல. ஸ்பின்னர்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போத் டீம்ஸ் சேர்த்து ஒரு 20 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 5 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதுல சப்போர்ட்டிங் வந்து நல்லாவே வந்து இருக்கும். ஓகே, பாருதா நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதில் கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன் இருக்கட்டும், சாய்ஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வைஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாரதா வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 54 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 26 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ணவங்க 28 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ லாஸ்டா இருந்து பார்க்கும்போது பேட் செகண்டா பண்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 263 அடிக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்தியா 374 ரன்னுக்கு 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் பங்களாதேஷ் 115 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. பார்த்துதான் ரீசன்ட் ரெக்கார்ட். இந்த வெனுல லாஸ்ட் வந்து 5 ஓடியை பார்க்கும் போது ஆவரேஜ் ஸ்கோர் 310 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 67 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 45 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்பின்னர் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 25 விக்கெட்ஸ் அதிகமா தான் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்டா வந்து 5 ஓடியை கம்பேர் பண்ணும்போது ஹெடோட பொறுத்த வரைக்கும் ஓவராலா 10 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பாகிஸ்தான் 6 மேட்சஸும், நியூசிலாந்து 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இப்ப லாஸ்டா அந்த மேட்சஸ்ல நியூசிலாந்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. பாருதா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல DDS பிடிப்பது கிடையாது. அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. DDS GST ரெண்டுமே அவங்க வந்து பிடிப்பது கிடையாது. மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும், இப்ப நடக்கிற உமன்ஸ் மேட்சஸா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மணி வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம XL11 ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். மறக்காம நம்ம XL11 ஆப்பை ஒரு முறையாக இன்ஸ்டா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே அண்ட் மில்லியன் இவங்க ரெண்டு பேரும் அந்த இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. வில்லியம்சன், மிச்சல், டேரில் மிச்சல், டாம் லாதன்,
கென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், மெச்சஸ் ஸ்டாண்டர், மேட் ஹென்ரி, ராகி ஃபர்கியூசன், வில்லியம் ஓர்கோ. ஸோ இவங்க தான் நியூசிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்காங்க. இப்ப அடுத்ததா பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமான் அண்ட் பாபர் அசாம் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாகிர், முகமது ரிஸ்வான், ஆகா சல்மான், தாகிர், குஸ்தில் ஷா, சஹீர் அஃப்ரிடி, சின்சா, ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஹவர் அஹ்மத். ஸோ இதுதான் பாகிஸ்தான் டீமோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து டீம். ஸோ நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மெயின் பவுலர்ஸ், 6 பவுலிங் ஆப்ஷன் கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. மினிமம் 4ல இருந்து ஒரு 5 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. பிரேஸ்வெல் ஒரு 8 ஓவர், ஸ்டாண்டர் ஒரு 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு, மேட் ஹென்ரி ஒரு 8, லாக்கி ஃபர்கியூசன் 8 அண்ட் வில்லியம்சன் ஒரு 8. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க ஓவர் அவங்க சேஸ் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல 10 ஓவருமே பவுல் பண்ண, ஸ்டாண்டர் அவங்களோட 10 ஓவருமே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் கான்வே. ஸோ தேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் அவங்க ரீசன்ட் ஃபார்ம், ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்கோர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆவரேஜா ஒரு 35ல இருந்து 40 ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்டா இருந்த இப்போ நியூசிலாந்து பாகிஸ்தானோட ப்ளே பண்ண மேட்சஸ்ல 2 மேட்சஸுமே ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்லாவே அடிச்சாடி நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. இதை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே எப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவர் நம்ம தாராளமா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேவன் கான்வே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. வில்லியம், ஸோ ரீசெண்டா அந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருசா அவங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கிறது இல்லை, டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். வில்லியம்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. எல்லா பாலுமே அக்ரெசிவோட பிளே பண்ணதான் கிடையாது. எந்த பால அடிச்சு ஆடணும், எந்த பால மிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பிளே பண்ணுவாரு. கடைசி வரையும் நின்று பிளே பண்ணக்கூடிய பிளே. அவ்வளவு சீக்கிரத்துல அவர் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது அவர் தவறான ஷாட் அடிச்சாலும் விக்கெட் எடுக்க முடியாது. அவர் சீக்கிரம் அவர் மேல வந்து விக்கெட்ஸ் எடுத்துட முடியாது. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட தாராளமா ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஸ்கோர் அப்படிங்கறத கூட எதிர்பார்க்கலாம். ஒரு 100+ ஸ்கோர் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பெஸ்ட் இருப்பாரு, ஒரு 2 கேச்சஸ் வந்து பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆவரேஜா ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஆவரேஜா 100+ ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு கூட வாய்ப்புள்ள பிளேயரா தான் இருப்பாரு. நம்ம ஒரு ஆவரேஜா 100+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த டேரல் மிச்சல். ஸோ டேரல் மிச்சல் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் ஃபார்ம்ல. பட் அவர் ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றதோட செகண்ட் பேட் பண்ணும்போது தான் நிறைய மேட்சஸ் ட்ரீம் டீம்ல வரையும் வந்திருக்காரு. இந்த மேட்ச் டேரல் மிச்சல் செகண்ட் பேட் பண்றாருன்னா இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேட் பண்ணுவார், அவர் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. டாம் லாதன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ தேவன் கான்வே அண்ட் டாம் லாதன் டாப் ஆர்டர்ல கூட 2 லெஃப்ட் ஹேண்டர். அதுக்கப்புறம் பிரேஸ்வெல் அண்ட் ஸ்டாண்டர் கிட்டத்தட்ட இந்த டாப் 11ஸ்லயே 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம்ல கூட ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் சல்மான் வந்து இருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஆகாஷ் சல்மானுக்கும் தேவன் கான்வே, டாம் லாதன் இவங்களுக்கு அவர் பவுல் பண்ற ஆப்ஷன் இருக்கும்போது டாம் லாதன் வந்து பேட்டிங் வரலாம். சோ அப்படி இருக்கும்போது டாம் லாதன் ஆகாஷ் சல்மானுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் மூலமா ஒரு ஆவரேஜ் 25 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். டீம்ல கூட ஒரு 4 ஓவரால் 34+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவர் பேட்டிங் ஆட வரதுக்கு முன்னாடி அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டாம் லாதனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து அவர் பேட்டிங் ஆட வரும்போது கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம 35+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு 35+ ஸ்கோர் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து பேட்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் விக்கெட் கீப்பிங் ஆடக்கூடிய ஒரு 34+ ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது ஓவராலா இவர்கிட்ட இருந்தா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் டாம் லாதனை பொறுத்த வரைக்கும். ஸோ டாம் லாதன் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. கென் பிலிப்ஸ் மினிமம் 4ல இருந்து ஒரு 5 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பேட்டிங் ஸ்பெல் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட்ல தான் வந்து இருக்காரு. வர டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறாரு. 50-60+ ஸ்கோர் லாஸ்ட் அந்த மேட்ச்ல 100+ ஸ்கோர் வரையுமே கொண்டு போயிருந்தாரு. அடுத்த மேட்ச் பேட்டிங்ல பெரிய ஸ்கோர் இருந்தாலும் பவுலிங்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்து அந்த ஈக்குவல் பண்ணிட்டாரு. ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர்
ஆப்போனன்ட் டீம்ல கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஃபக்கர் ஜமான் இருக்காரு, சகில், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குல்சிஸா, ஹசன் அப்ரிடி, சைன் அப்ரிடி. ஸோ இந்த 4 பேர் சேம் அதே மாதிரி தான் நியூசிலாந்து டீம் மாதிரியே தான் இந்த டீம்லயும் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்திருக்காங்க. அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் பிரேஸ்வெல் தான் வந்து அதிகபட்ச ஓவர் வந்து போல் பண்ணுவாரு. அதுல இந்த 4 இருந்து ஒரு 5 ஓவர் அப்படிங்கிறது கென் பிட்ஸ்க்கு வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட், அதாவது செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு டவுனுக்கு ஒரு 35+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கேம் பிப்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரேஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. கண்டிப்பா மினிமம் ஒரு 8 ஓவர் வரையும் போல் பண்றாரு. இவற்று நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடணும். அப்படி இருக்க பட்சத்துல தாராளமா ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ பிரேஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர். ஸோ ஸ்டாண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். என்னை பொறுத்த வரைக்கும் 10 ஓவருமே இவர் வந்து பால் பண்ணிடுவாரு. ஏன்னா மெயின் பவுலர்ஸாக இவர் தான் வந்து இருப்பாரு. இந்த டீமோட கேப்டன்ஷிப்பையும் இவர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து மினிமம் ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்க ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. மேட் ஹென்ரி. இவர் மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் என்னோட விளையாட்டு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அவரு இதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் செகண்டா பவுல் பண்ணும்போது 2, அதிகபட்சம் 3. ஸோ அப்படியே ஆப்போசிட்டா தான் இவர் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மேட் ஹென்ரி ரீசன்ட் ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணுவோம் கண்டிப்பா ஒரு 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். நான் பர்டிகுலரா ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா விட்டு நமக்கு 2ங்கிறது 3 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாகி ஃபர்கியூசன். ஸோ ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். இவற்று நம்ம தாராளமா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வில்லியம் அவருக்கு பொறுத்த வரைக்கும் பெருசா விக்கெட் வந்து அவற்றை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம்சன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பிரேஸ்வெல் அவருக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட் ஹென்ரி. ஸோ இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல டேவன் கான்வே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். வில்லியம் பெருசா ஸ்கோர் அடிக்க மாட்டாரு. என்னை பத்தி ஒரு கிராண்ட் லீக்ல இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரில் மிச்சல் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டாம் லாதன் ஆக்சுவல் சேம் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. கிளென் பிப்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டாண்டர் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 3 விக்கெட். இந்த மாதிரி ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். லாகி ஃபர்கியூசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. இப்ப அடுத்ததான் பாகிஸ்தான் டீம். சோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமான், பாபர் அசாம் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சோ ஃபக்கர் ஜமானை பொறுத்த வரைக்கும் T20ல பிளே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டான பிளேயரா வந்திருப்பாரு. கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. கேப்டன்சி கொடுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் தான் பிளே பண்ணுவாரு. எல்லா பாலுமே அடிச்சு ஆடுவார். அதே டெக்னிக் தான் ஓடியிலையும் கொண்டு வராரு. அதான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சுதான் ஆடுவேன். அந்த ஓடிஐ மேட்ச் T20 மேட்சாவே அவர் வந்து பாக்குறாரு. எல்லா பாலும் அடிச்சுதான் ஆடுறாரு. இவர்கிட்ட நம்ம ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காம. ஏன்னா எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறாரு. அவருக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலர், அந்த கட்டண வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்பெல்லே வந்து பவுல் பண்றதுக்கான மேட் ஹென்ரியா இருக்கு, லாகி ஃபர்கியூசன் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும் போது என்னைய பத்தி ஃபக்கர் அசாம் இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். பாபர் அசாம்
பாபர் அசமோட ரெக்கார்ட் செஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்பெல்ல தான் இருக்கு, நல்ல ஒரு பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஏன்னா இந்த வெனுல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு ஓடிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ ஓடிஐல இந்த வெனுல நிறைய மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கனால கண்டிப்பா பாபர் அசாம் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. ஒன் ஆர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கே நீங்க ஒரு கேப்டன் டிஸ்கஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா இவற்று நம்ம ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த சாகில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லை. எப்போ நீங்க இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா டாப் ஆளுக்கு பிளேயர்ஸ் 10 ஓவருக்குள்ளாரே இல்ல 15 ஓவர் சம்திங் இதுக்குள்ளாரே விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. ஸ்டார்டிங் ஸ்பெல்ல அவங்க விக்கெட் இழந்துருவாங்கன்னு வச்சீங்கன்னா அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து எல்லா பாலுமே அக்ரெசிவா பிளே பண்ண மாட்டாரு, பாலுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்கோர் எட் பண்ணுவாரு. இவருக்கு நம்ம ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரிஸ்வான், முகமது ரிஸ்வான். ஸோ முகமது ரிஸ்வான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஏன்னா ஆப்போனன்ட் டீமுக்குள்ள டாம் லாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3rd டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வராரு. பட் முகமது அசாமை முகமது ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் 1 டவுன்ல வந்து இறங்குற 1 டவுன் 2nd டவுன் இந்த மாதிரி அவரு ஆப்ஷன்ஸ் தகுந்த பேட்டிங் ஆடுறது சேஸ் பண்ணாங்க. சம்டைம் 1 டவுன் வருவாரு, இல்ல 2nd டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேம் ஆஸ் யூசுவல் அதே மாதிரி தான் அந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+30ல இருந்து ஆவரேஜா டீமுக்கு பையன் சேர்த்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் ரீசென்ட் ஃபார்மா நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பெரிய அளவுக்கு வேணாம், ஒரு 30+4 எடுத்துட்டாவே போதும். ஓரளவு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், அதாவது ஒரு 30-35+ ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ட்ரீம் டீம்ல கொடுத்துருக்க நியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது அது 6 அடிக்கிற பவுண்டரிஸ் அடிக்கலாம், அதான் பிளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 34, அதாவது டீமுக்கு பைனான்ஸ் சேர்த்து ஒரு 34 ஓவராலா ஒரு 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது முகமது ரிஸ்வான் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ முகமது ரிஸ்வான் ஒரு போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ஆகாஷ் சல்மான், ஒரு ஆப்ரேக் பவுலர். ஸோ டாப் பார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சல்மான், முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஸோ சேம் ஆக்சுவலா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தேவன் கான்வே, டாம் லாதன், பிரேஸ்வெல் அண்ட் ஸ்டானர், கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா பாபர் அசாம் இந்த மேட்ச் ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா ஒரு குயிக் ஃபயரா பேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு வெரி ஃபர்ஸ்ட் வந்து அக்ரெசிவா பிளே பண்ணுவாரு. கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு விட்டு நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பேட்டிங்ல இருந்து. அண்ட் பவுலிங்ல ஒரு 2 விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவரால் ஒரு 90ல இருந்து ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தாகிர், ஸோ தாகிரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அது ஒரு ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இருக்குமாங்கிறது பெரிய டவுட்டா தான் வந்து இருக்கு. கிராண்ட் லீக்ல வேணா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. குஸ்தில் ஷா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், 8ல இருந்து ஒரு 10 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சயன் அப்ரிடி 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. நிசன் ஷா 8 ஓவர், ஹரிஸ் ராஃபூத் 8 ஓவர் அண்ட் அகமத், ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா குஸ்தில் ஷா மினிமம் ஒரு 8 ஓவர் அப்படின்னு வச்சுட்டாலும் 8 ஓவர் பவுல் பண்றாரு. அண்ட் பவுலிங் ஸ்பெல் ஆகட்டும், பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும், ரெண்டுலயுமே நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு குஸ்தில் ஷாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இவரோட பேட்டிங்ல இவர் வர டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சாலும் கண்டிப்பா இவர் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வரும்போது இவர்கிட்ட நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு ப்ரொமைட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு 30ல இருந்து 35+ ஸ்கோர் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஸோ அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட்டிங்ல இருந்து. ஸோ நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம், ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு பேட்டிங்ல இருந்து அவர் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் கேச்சஸ் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பவுலிங்ல மினிமம் 8 ஓவர் பவுல் பண்றாரு. குஸ்தில் ஷாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட்ஸ் கிடைச்சாவே போதும். ஒரு 25 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால இட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம் குஸ்தில் ஷாவை பொறுத்த வரைக்கும். ஸோ குஸ்தில் ஷா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு.
அடுத்த செகண்ட் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து இவர்கிட்ட நம்ம தாராளமா 2ங்கிறது 3 விக்கெட்ஸா கூட எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க கிராண்ட்லிக்கு ட்ரை பண்ணாலும் சரி, சும்மாக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு அஃப்ரிடிய பொறுத்த வரைக்கும். அடுத்த நிஷாந்த் ஷா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். சேம் ஆஸ் யூசுவல் ரசில் ராஃபோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அஃப்ராத் அகமத். ஸோ அஃப்ராத் அகமத் வந்து ரெட் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ 10 ஓவருமே அவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அது வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அஃப்ராத் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா முகமது ரிஸ்வான், ஆகாஷ் சல்மான், அஃப்ரிடி இந்த 3 பேர் அண்ட் பாபர் அசாம் இவங்க 4 பேருமே போத் இன்னிங்ஸ் நீங்க எப்ப அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபக்கர் ஜமான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போதெல்லாம் இவருக்கு வந்து ஒரு இப்ப கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜாகில் சேம் செகண்டா பேட் பண்றாருன்னா இவருக்கு ஒரு இப்ப கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாகிசோனி கிராண்ட் லீக் லெவலில் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குஸ்தில் ஷா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க பாகிஸ்தான் அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. நிஷாந்த் ஷா ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸா வந்திருக்காங்க. 8 ஓவர் வரையும் மினிமம் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா ட்ரை பண்றோம்னா நிஷாந்த் ஷா அண்ட் ஹரிஸ் ராவ் 2 பேர்ல என்ன ஒரு பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது அவங்களோட பர்சன்டேஜ் வைஸ்ல அவங்க 2 விக்கெட்ஸ் எடுக்கும்போது அவங்க டாப் ஆர்டர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அஃப்ராத் அகமத் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. தாராளமா 2ங்கிறது 3 விக்கெட் கூட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் யூசுவல் ஆகாஷ் சல்மான் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்பவே சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் சேம் முகமது ரிஸ்வான் கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பாபர் அசாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அஃப்ரிடி அவர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் குஸ்தில் ஷா இவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற போது. அதே நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பிரேஸ்வெல் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் மேட் ஹென்ரி கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல வில்லியம்சன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் காம்லாதன் கூட நீங்க செகண்டா பேட் பண்றாருன்னா அவரு கூட நீங்க ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.